டெமோக்ரஸி கொஞ்சம் மிச்சம் இருக்கிற இடம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள். டெமோக்ரஸி அப்படின்னு அதாவது எல்லோருடைய கருத்துக்கும் கடைசியில் அங்கேயும் முடிவு எடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுவும் இந்தியாவில் மட்டும் தான். கம்யூனிஸ்ட் கட்சினா கம்யூனிசமே அப்படி நினைச்சிடாங்க. உலகின் எந்த நாட்டிலும் கம்யூனிசம் தேர்தலை சந்தித்து வென்றதில்லை. ஸோ கம்யூனிசத்துக்கே டெமோக்ரஸி சொல்லி கொடுத்த நாடு இந்தியா. நான் சொல்றது நல்லா உள்வாங்க. நீங்க உலகத்தின் எங்கேயுமே கம்யூனிஸ்டுகள் வந்து போர் மூலமாக, புரட்சி மூலமாக, கிளர்ச்சி மூலமாக, ஆயுதம் மூலமாக தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் உலகத்தின் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு வந்துச்சு. நீங்கள் கேரளாவில் இருக்கட்டும், அது வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கட்டும், ஜனநாயகத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிக் கொடுத்து. அதனால மிச்சம் அங்கே கம்யூனிசத்தில் பாக்கி இருக்குது. மற்ற எந்த கட்சியும் ரைட் ஃப்ரம் பிஜேபி. நான் உங்களுக்கு நீங்கள் என்ன பிஜேபியில் முத்திர 4 பேர் குத்துவாங்கிறக்கா சொல்கிறேன். நிறைய இருக்கும் ரைட். எனக்கு அதில் பிரச்சனை. நான் தான் சொல்றேன். நான் சொல்றது நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நீங்கள் மீன்ஸ் ஆடியன்ஸ். நான் சொல்கிறேன் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. நான் முதல்ல சொல்கிறேன், இழப்பு யாருக்கு? இன்க்ளூடிங் பிஜேபின்னு சொன்னேன். டெமோக்ரஸி இல்லை எங்க இன்க்ளூடிங் பிஜேபி. நான் வந்து எங்கேயுமே மாற்றி பேசலை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் திமுக தான் திட்டுறாரு, தாவேக்காவை பிடிக்கல, அவருக்கு அண்ணாமலை ஆகலை அப்படின்னு இவங்களா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த நீங்கள் பொதுக்குழு செயற்குழு அங்கே டெமோக்ரஸிங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்களுடைய கருத்து ஏற்கனவே முடிவெடுத்தது பொதுக்குழு. அதை கரெக்டாக அழகாக பிளான் பண்ணுவாங்க.